ஏஜிங் ப்ராசஸ் நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த மொத்த பிளானட்லேயும் எத்தனையோ காயக்கல்பம்னு சொல்லுவாங்க, சித்தர்கள் மருந்துன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் மட்டும் இல்லை, நாசா விஞ்ஞானிகள் உட்பட கண்டுபிடிச்சது இந்த ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினால இது வந்து உணவாகவே எடுத்துக்கலாம், மாத்திரையாக கிடைக்கிது, ஹோமியோபதியில் மருந்தாக இருக்குது, ஆயுர்வேதாவில் மாத்திரையாக இருக்குது. நாசா வந்து விண்வெளிக்கு போகிற வீரர்களுக்கு வந்துட்டு விண்வெளியில் வளரக்கூடிய உணவு, அதாவது விண்வெளியில் போய் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா சத்தும் கிடைக்கணும், அங்கே வளரவும் செய்யணும் அந்த உணவு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பைருலினான்னு சொல்லக்கூடிய ப்ளூ கிரீன் ஆல்கே, ஒரு 1000 கிலோ காய்கறிகள் இருக்கிற சத்து 1 கிலோ ஸ்பைருலினா இருக்கு நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு. பட் எனக்கு என்னன்னா, டைரக்டா அந்த பவுடரோ இல்லை மெடிசனோ சாப்பிடுமோ ஓகே, அந்த கேப்சியூல்ஸில் சாப்பிடும்போது அந்த மேலே இருக்கிற ஓடில் வந்துட்டு என்னதான் பன்னியோட கொழுப்பில் செய்கிறாங்கனாலும் எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ நான் டேரெக்டாக எடுத்துக்க தான் சொல்லுவேன், இல்லை ஹோமியோ மெடிசனாக எடுக்க சொல்லுவேன். இந்த ஸ்பைருலினா வந்து கேன்சர், அதாவது உங்கள் உடம்புக்கு ஒரு pH இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்புக்குன்னு ஒரு pH இருக்கு, பாடிக்குன்னு. அந்த pH வந்து எவ்வளோனா, ஒரு ஹியூமன் பாடியோட pH வந்து 7.3 to 7.5. 7 கீழே pH இருக்குன்னா அது வந்து அசிடிக், அதாவது காரத்தன்மை. 7.5க்கு மேலே இருக்குன்னா அது ஆல்கலைன், அமிலத்தன்மை. ஆனால் இப்போ என்னோட வயிற்றுக்குள்ள pH எப்படி இருக்கணும்? அசிடிக்காக இருக்கணும், அப்போ தான் நான் சாப்பிடலாம் செரிக்க முடியும், அசிடிக்காக இருக்கணும். ஆனால் இப்போ நான் என் உடம்புல நிறைய அசிடிக் இருக்குன்னா உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் கம்மியாயிரும். ஏன்னா அசிடிட்டி, ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், சும்மா ஆசிட் வந்து இது பண்ணும். இப்போது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஓட்டோ பிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் இருக்கார். 1921 நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு அப்படின்னா கேன்சர் பற்றின நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து என்னை ரொம்ப சுண்டி இழுத்துச்சுன்னு சொல்லலாம். அதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, அந்த ஓட்டோ பிராட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஒரு உடம்பு ஆல்கலைனாக இருக்கோ அந்த இடத்துல கேன்சர் செல்ஸ் வளர வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் உடம்புல வந்து அசிடிக்காக இருக்குன்னா ஆக்சிஜனை சாப்பிட்றோம், நிறைய கேன்சர் வருது. குழந்தைங்க, சின்னவங்க, ஃப்ரெண்ட்ஸு, வயசு வித்தியாசம் இல்லாமல் கேன்சர்னு. அதில் குறிப்பாக வந்துட்டு வாய் மற்றும் ஓரல் கேன்சர் பார்த்திங்கன்னா, இந்த மியூக்கஸ் மெம்பரேன். இப்போ பசங்கள்லாம் நிறைய கூல் லிப்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பான் பராக் போடுறாங்க, நிறைய ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க அவங்களோட வாயிலெல்லாம் அது வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு வந்து ஸ்பைருலினான்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த டோட்டல் பிளானட்லேயே the only alkaline food வந்து ஸ்பைருலினான்னு சொல்றாரு. ஸ்பைருலினாவுடைய pH வந்து 8.5 to 10.5. 8.5 to 10னா அது சாப்பிட என்ன பண்ணோம், என் உடம்புல எங்கெல்லாம் அசிடிக்காக இருக்கோ, இப்போ ரேடியேஷன் வருது, ஃபோன் யூஸ் பண்ணோடனே என்னோட உடம்புல வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா என்னோட ஆக்சிஜன் கம்மியாகுது, அங்கே இருக்க ஆக்சிஜன் இது உரியுதுன்னு வச்சுக்கோங்க, காமன் பீப்புளுக்கு புரியுற மாதிரி.